டெல்லி சென்று காங்கிரசிடம் கெஞ்சும் நிலைக்கு திமுக வந்துவிட்டதாக எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பரஸ்பரம் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க? ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க. எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவுக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க. அதுல அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவுல. நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது, கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு செய்தி, அதுல கேள்வி, அதுல மறுகேள்வி, இதெல்லாம் தேவையே கிடையாது. உருப்படியான காரியங்களை பேச வேண்டும், உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனநிலை.